வணக்கம். தாவேகா அதிமுக கூட்டணி அமைக்காததற்கு காரணம் விஜயா? தமிழக வெற்றிக் கழகத்தோடு அதிமுக கூட்டணி அமைக்க இன்றளவும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. கடந்த ஓராண்டு காலமாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு எப்படியாவது கூட்டணி வைத்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி முயற்சித்து வருகிறார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்தை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் நம்மால் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிட முடியும், திமுக ஆட்சியை அகற்றிவிட முடியும், தமிழக வெற்றிக் கழகம் அல்லது நாம் தமிழர் கட்சி, இந்த இரு கட்சிகளில் ஒன்று நமக்கு தேவை, அதிலும் தமிழக வெற்றிக் கழகமாக இருந்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும், தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் நம்மோடு வந்துவிட்டால் 2026 நாம் தான் தமிழகத்தை ஆள்வோம் என இருவரும் நம்புகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு அதிமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது. ஆனால் விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இதை மறுத்தே வந்துள்ளார். ஒருபோதும் இந்த கூட்டணியை அவர் ஏற்கவில்லை. மேலும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து முயற்சித்தும் பலனளிக்கவில்லை. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றுள்ளதால் கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை என திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள். அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் மட்டுமே நம்மால் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கியை பெற்று வெற்றி பெற முடியும். கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதிக்கு 12லிருந்து 20% வாக்கு வங்கியை பெறுவதே கடினம். மேலும் எப்படி பார்த்தாலும் 12லிருந்து 15% வாக்கு வங்கியை பெற்றுவிடலாம். ஆனால் இது வெற்றிக்கு உதவாது என விஜயின் தேர்தல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அறிவுறுத்தி இருந்தார். இதனை ஆதவ் அர்ஜுனாவும் விஜயிடம் எடுத்துரைத்திருந்தார். விஜய் ஆரம்பத்தில் இதற்கு சம்மதித்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பின்பு இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. விஜய் யாரோடு கூட்டணிக்கு சென்றாலும் அந்த கட்சிகள்தான் முதலமைச்சர் வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். தமிழக வெற்றிக் கழகம் 2வது இடத்தில்தான் இருக்க வேண்டியிருக்கும். உதாரணத்திற்கு பாஜகவோடு சென்றாலும் சரி, அதிமுகவோடு சென்றாலும் சரி, ஆனால் தனது கட்சிக்கான முதலமைச்சர் வேட்பாளர் தானே என விஜய் அவர்கள் தெளிவாக அறிவித்து விட்டார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழுவிலும் இது பற்றி தெளிவான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்களே. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் யாரோடு கூட்டணி அமைப்பது என்பது குறித்த அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கட்சியின் தலைவரான விஜய் அவர்களுக்கு விட்டுவிடுகிறோம் என்றும் இந்த தீர்மானம் கூறியிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் 50லிருந்து 70 தொகுதிகளை கொடுத்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். விஜய்க்கு வேண்டுமென்றால் துணை முதலமைச்சர் பதவியை தருவார்கள். இது சரிப்பட்டு வராது. முதலமைச்சர் வேட்பாளராக நாம் தான் இருக்க வேண்டும் என்பதில் விஜய் அவர்கள் உறுதியாக இருந்ததால் தான் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கப்படாமல் விட்டுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுக தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் இருப்பதால் எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்தை வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என எண்ணுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பாஜகவோடு கூட்டணி வைப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். பெரும்பான்மையான சிறுபான்மையினர்கள் வாக்குகள் மற்றும் பட்டியலின மக்களின் வாக்குகள் கிடைப்பதில் சிக்கல் நேரும். அதனை தடுக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியை வெட்டிவிட வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அனைத்து தரப்பு மக்களின் வாக்கும் கிடைக்கும் என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார். எனவேதான் எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என அவர் முயற்சித்து வருகிறார். அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகமோ தங்கள் தலைமையில்தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் தலைமையில்தான் தேர்தலை சந்திப்பார்கள். அது தனித்தாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சில கட்சிகள் சேர்ந்தாலும் சரி என அவர்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.